no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். அவர் நிற்க வேண்டிய வேலையிலங்க, அவர் கையை காமிச்சாலே போதும். அவரோட ஸ்மைலுக்கே நாங்கள்லாம் அடிமை. அவரோட எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலங்க. அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். சாமி தேரில் வந்தாலும் எங்கே வந்தாலும் கையெடுத்து கும்பிட்றது தானுங்க. அப்படி தான். எதுவுமே நடக்காது மேடம். எங்கள் அண்ணன் தான் வருவார், அவர் தான் உறுதி. யார் மேடம் சொன்னது? யார் சொன்னது? அதெல்லாம் இல்லை, அவங்க வாய்க்கு வேலை ஏதாவது சொல்கிறோம். அதெல்லாம் ஆள் இல்லைன்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஆள் இல்லைன்னு வந்து பார்க்க சொல்லு. அதுக்கு தான் தடை போடுறீங்களாப்பா. நாங்கள் பெண்கள் இறங்கி ஒரு இடம் இப்போ நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். அதை கெடுக்க தானே தீய சக்தி உள்ளே பூந்து வேலை பார்க்குது. ஏன் வரீங்க? நாங்கள் உங்களை கூப்பிடலையே. எங்கள் வேலையை கெடுக்கிறதுக்கு அவங்க தான் வராங்கம்மா. நாங்கள் யாரும் போகல. எங்களுக்கு ஆள் இல்லைன்னு எதை வச்சு அவர் சொன்னாருங்க? அதை நிரூபிக்க சொல்லுங்கள். ஆள் இல்லைன்னு எப்படிங்க சொல்லுவார்? சொல்லுங்கள். ஆள் இல்லைன்னு எங்களுக்கு எப்படி சொல்லுவார்? பெண்கள் பாதுகாப்பு அவரோட எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சுயமாக சம்பாரித்து எல்லாம் பண்ணி அவரோட செலவை எடுத்து போட்டு வராருங்க. அவரை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்குலாம் என்னங்க இருக்குது தகுதி? நீ அவன் கட்சியில் கொடுக்குற காசை வச்சு பேசுகிற. அவர் சொந்த உழைப்பு. அவர் கூட நடிச்சிட்டு வராருன்னா ஏறி ஷார்ட் பண்ணால் தான் அவருக்கு அந்த பணம் வருது. சும்மாவே வந்து பீரோவில் ஏறி உட்காந்துக்குச்சா? இல்லை. அவரை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாதுங்க. அவரோட பணத்தை அவரோட உழைப்பை எங்களுக்கு போடுறோன்னு நினைக்கிறாருங்க. இப்போ கல்லாப்பட்டி காலி பண்ணி தான் எங்ககிட்ட கொடுக்க போகிறீங்க. அதில் எப்படி நாங்கள் கல்லாப்பட்டி ஏற்றுறோன்றதை பாருங்கள். இது அது வந்து எப்படின்னா இல்லையே, ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன வேணா பண்ணுங்க, என்னோட தொண்டர்கள் ரசிகர்கள் எதுவும் பண்ணாதீங்கன்ற ஒரு இது கொடுத்துருக்காரு. இப்போ அப்போ வார்த்தை, இந்த வார்த்தைன்றது நீங்களே ஒரு பொண்ணு, அந்த வார்த்தைன்றது எவ்வளோ பெருசு. அவரை வந்து நைட்டு நாங்கள் யாருமே தூங்கலை. அவர் அந்த ஸ்பாட்டில் போயிருக்காருங்க. இனிமேல் அவர் போவாருங்க. அவர் வந்து என்னென்னா நம்மளால் எந்த உயிரும் போகக்கூடாது. ஆனால் எந்த உயிர் போகுதுன்றது வந்து அவருக்கே புரியல. எப்படி உயிர் போகுதுன்னு தான் இப்போ ஒதுங்கி நிற்கிறாரு. புரியுதுங்களா? அவர் வந்து வெளில வர்றதுனால கூட்டம் சேருது, செத்து போய் அந்த ஒரு பயத்தில் தான் அவர் எல்லாத்துக்குமே அந்த நைட்டு வந்தார் பார்த்தீங்களா? இனிமேல் எல்லாத்துக்கும் வருவார். இனி வாங்கண்ணா நீங்கள், நாங்கள் இருக்கோம். எல்லா மகளிருமே வருவாங்கன்னு. மகளிர் கூட எல்லா குழந்தைங்க கூட எல்லாம் பிரச்சாரம் பண்ணுதுங்க. அதில் போய் நீங்கள் சொல்லாமல் இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். டிவிகே பெண்கள் டிவிகேன்றீங்களே. தமிழக வெற்றி கழகம்னா என்ன நினச்சி? தமிழக வெற்றி கழகம் போட்டார். எல்லாம் நாங்கள் கழகத்து பெண்கள் தான். அவருக்கு எதனா ஒன்றுனா இனிமேல் அவர் மன்னிப்புலாம் கேட்கக்கூடாது. அவர் அந்த 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 வீடியோவையே சுத்தமாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு பெண்கள் காலில் விழுந்தால் கூட அதுக்கு அவர் தப்பு பண்ணது அந்த வார்த்தைக்கு ஈடாகாது. ஆனால் நாங்கள் முற்றுகை இடுவோங்க. போராட்டம் பெருசாக வைப்போம். அவர் வீட்டு வாசலில் போய் கூட அவங்க லேடிஸை ஒருத்தவங்களை வர சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். உன் வீட்டில் ஒரு ஆள் இந்த மாதிரி பேசியிருக்காரு, அவர் பதில் கொடுக்கணும்ல. அவங்க சொல்லாமா? நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. அவங்க கட்சியில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க. டிவிக்கேனாலே பெண்கள் தான். அந்த வீடியோவை முற்றுகை எடுக்க சொல்லுங்கள். அது சொன்னது ரொம்ப பாதுகாப்புனாலே டிவிக்கே. நாங்கள் எல்லோரும் எப்படிங்க வரோம் சொல்லுங்கள்? அவர் அண்ணங்க எங்களுக்கு. இந்த காலத்தில் வந்து கூட பிறந்த அண்ணனுங்களே வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் விட்டு மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு 1008 பர்சனல் விஷயம் இருக்கட்டும். எங்களுக்கும் மன வருத்தத்தோடு தான் இருந்தது கேட்க. ஆனால் அவர் வந்து என் தங்கச்சி, அம்மா, என் அண்ணன் வார்த்தைக்கு வார்த்தை அதானே சொல்கிறாரு. திரும்ப எதுக்கு அவரையே போய் நோண்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவர் நடந்தால் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அவர் உட்காந்தா வீடியோ எடுக்கிறீங்க, அவர் போகிற ஷர்ட்டை எடுக்கிறீங்க. உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? அவரையே நோட்டம் விட்றதான் உங்களுக்கு வேலையா? நாங்களாம் அவர் எங்கன்னா வெளில வந்து ஏதாவது பண்ணுவார்னா அவர் வருவாரான்னு நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். எப்படி ஒரு அண்ணன்ற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. தொப்புள் கொடியில் வர்றதாங்க அண்ணன்ற உறவு. நாங்கள் எல்லாமே தொப்புள் கொடி இல்லாமல் வந்த உறவுகள். அது வந்து அவரோட பர்சனல்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இருக்கிற அரசியல்வாதிக்கெலாம் பர்சனலே இல்லையா? அந்த மாதிரி தப்பு பண்ணுறவர் எதுவுமே டைரெக்டாக பண்ண மாட்டாங்கங்க. அவர் ஏதோ நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் வந்திருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இருந்திருக்கலாம். எங்களுக்கும் மன உளைச்சலில் நாங்களும் இருந்தோம். இப்போ தான் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் அண்ணன் இந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு பேசுகிறதுக்கு பபிள் கம் கொடுத்துட்டாரேன்னு யோசித்தோம். ஆனால் அதுக்கு ஏதாவது அவர் வச்சுருப்பார். ஒரு ஃப்ரெண்டாக கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த விமர்சனம் அவங்க ஒய்ஃபுமே புரிஞ்சுப்பாங்க. கூடிய சீக்கிரம் அண்ணன் கூட வந்து சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை நாங்கள் சாமிக்கிட்ட வேண்டின்னு இருக்கோங்க. எங்கள் சொந்த அண்ணன் பிரிஞ்சாலே நாங்கள் தாங்க மாட்டோம். போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி அவங்கள சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள். அவரை விட்டுருவோமா? கண்டிப்பாக சேருவாங்கங்க. டிவிக்கு ஆட்சி அமைக்கும் போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து எங்களுக்கு வந்து நிற்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான முயற்சியில் நாங்களே இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் சரவணன் அண்ணா கூட.
ஆமாம் 20 நாள் தான் இருக்குது. ரொம்பவே ஆர்வமாக நடந்துகிட்ருக்கு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து முன் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, இங்கே எப்படி ஒர்க் போகுது, அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணலாமா உங்கள் டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்லை எங்கள் ஊரில் நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்குலாம் போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து முன் வந்து கேட்குறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே ஒரு வெற்றிக்கான ஒரு படியாக நாங்கள் பார்க்குறோம். டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ் இப்போ எங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து அரசியலில் தெரியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. விஜயன் வந்திருக்காரா அப்படின்னு உடனே வந்து ஜாயின் பண்ண ஒரு டீமாக தான் நான் வந்து இங்கே இருக்க எல்லாரையுமே பார்க்குறேன். ஸோ அதுவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தானே. இவ்வளோ மகளிர் இன்றைக்கி வந்து இங்கே நின்றுருக்காங்க அப்படின்னாலே பெரிய விஷயம். இது தாங்க முடியாமல் காண்டில் தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் திடீர்னு பார்த்துல. ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு படத்தில் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அவர் நேராக களத்தில் வந்திருக்காரு. ஸோ நாங்கள் பதவி வரும், போஸ்டிங் வரும், நம்மளுக்கு ஒரு இது. நாங்கள் எங்கள் ஏரியாவில் நம்ம நல்லது அவரை பேரை வச்சு நாங்கள் நல்லது செய்யணும். குடிக்க தண்ணி வரமாட்டேதுங்க, குடிக்க தண்ணி வரல. அதை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. பாவம் தளபதி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அதை பார்க்க மட்டும்தான் அவருக்கு டைம் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு சின்ன எழுத போனால் வந்துடுறாங்க 2 பேரும், தீய சக்தியும் அந்த இவங்களும் 2 பேரும் சேர்ந்து வந்து இதை பண்ணாதீங்க, எங்களையே முற்றுகை எடுக்கிறாங்க. நாங்கள் லேடிஸ், அவர் சிங்கப்பெண்ணுன்னு எங்களை சொல்லியிருக்காரு. அந்த சிங்கப்பெண்கள் கண்டிப்பாக அவருக்கு பதில் சொல்லுவோம். இது தவறான வார்த்தை தான். இது கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அவர். இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் வீட்டாண்ட வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாது. எங்கள் இதில் வந்து எங்கள் விஜய் அண்ணா வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, விஜய் அண்ணா ஸ்மைலுக்காக தான் எல்லோரும் மயங்கிட்டோன்றது. ஸ்மைலுக்காகலாம் நாங்கள் மயங்கலை. அவர்கிட்ட உண்மையான அன்பு இருக்குது. அவர்கிட்ட நாங்கள் எதையும் எதிர்பார்த்து நாங்கள் வரல. அவர் வந்து பெண்களுக்கு ஃபுல் உரிமை கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி தீய சக்தி இருந்தாங்க, அவங்க என்ன உரிமை கொடுத்தாங்க பெண்களுக்கு? 2 வயசுக்கு பாதுகாப்பே கொடுக்கல, 2 வயசு குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கல. அட்லீஸ்ட் வயசான அந்த ஆயாவை கூட விடலை, அந்த ஆயாவே ரேப் பண்ணிட்டு இதெல்லாம் என்ன இது நல்ல ஆச்சா இது? ஆயாக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அந்த ஆயா நிலமை இன்னும் இருந்திருக்கும். அந்த ஆயா நிலமை எப்படி இருந்திருக்கும்? எங்கள் அண்ணன் இருந்தால் மற்றவங்கள மாதிரி 500 ரூபாய் தரேன், வாங்க பிரியாணி வாங்கி தரேன், தண்ணி வாங்கி தரேன், டீ வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்களை ₹1 கிடையாது, எல்லாருமே அவங்கவுங்க சொந்த காசு போட்டு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எல்லா உரிமையாக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் பதவி தரேன், அது தரேன், நாங்கள் எதையும் எதிர்பார்த்து வரல. உண்மையான அன்பு, உண்மையான அவர் வந்து எல்லாரும் பெண்களுக்கு அவ்வளோ உரிமை கொடுத்துருக்காரு. அவர் வந்து சும்மா சாதாரண ஆள் கிடையாது. வந்து எங்களுக்காக விஜய் தளபதி என்ன அவ்வளோ தூரம் போயிருக்காருன்னா அப்போ இன்னைக்கு சாதாரண விஷயமா இது? வேறு எதுக்காக முதல்ல வரலன்றதுக்கு வேறு. இப்போ அவர் தவறான இந்த வார்த்தை சொன்னது தவறு தானே இது? அவங்க அம்மாவும் ஒரு தாய் தானே, அவரை 10 மாதம் சுமந்து தானே பிறந்திருக்காரு. அப்போ அவங்க தாய் என்ன சொல்கிறது? அப்போனா எங்களுக்கு பேச தெரியாமல் இல்லைங்க, வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் பேச விட்டால் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் வந்து இது உண்மையான தவறான வார்த்தை. இது எல்லா பெண்களும் சும்மா விட மாட்டோம். நாங்கள் எல்லாருமே அந்த மாதிரி வெறியில் இருக்கிறோம். நாங்கள் தளபதி ஒருத்தருக்காக அமைதியாக இருக்கோம். நாங்கள் எங்களோட கோபம் ஆதங்கம் யாருக்கும் புரியாது. டிவிக்கு மக்கள் என்ன அவுத்து போட்டாடா வராங்க இவனுக்கு, இவன் வீட்டில் இல்லையா, இவன் வீட்டில் இப்படி தான் அவுத்து போட்டு உக்காந்துருக்காங்களா? யோசித்து பேசணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. என் தளபதியை தவிர வேற எவளுக்கு தகுதி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்கள். என் தளபதி என்ன ஊழல் பண்ணிட்டு வந்தாரா? சொந்த காசை எடுத்துகிட்டு வந்து கட்சியில் போட்டுட்டு உக்காந்துருக்காரு. மண்டபத்தை விற்றுருக்காரு. இனி வடபழனி இல்லை. இவங்கெல்லாம் எதை விற்றுட்டு வந்தாங்க? ட்ரெயினில் ட்ரெயினில் வந்த இவங்களுக்கே இவ்வளோ இருக்குன்னா அப்போ எங்கள் தளபதி எங்களுக்கு ஒரு வாட்டியும் அரசியல் கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காரு. சினிமாவில் என்ன கூத்தாடி சொல்கிறீங்களா? அந்த கூத்தாடி எங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்த அடுத்த செகண்ட் நாங்கள் எல்லாருமே அவர் கூட நிற்கிறோம். இத்தனை பெண்கள் நிற்கிறோன்னா யாரும் இந்த கட்சியில் எந்த கட்சியிலையும் போயிட்டு வாந்தி எடுத்துகிட்டு இந்த கட்சியில் வரல. ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம். எதனால்? பெண்கள் பாதுகாப்பு, அது ஒன்றுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். கேவலமான வார்த்தை பேசுகிறது அவருக்கு எவ்வளோ கொழுப்பாக இருக்கும். அவங்க வீட்டில் இப்படி தான் பேசுவாரா? அப்போது டிவிகே பெண்கள்னால் இவர் என்ன நினைக்கிறாரு? நான் கேவலமான இப்போ டிவிகே பெண் யாருன்னு நாங்கள் காமிக்கிட்டோமே. எங்கள் தளபதியை ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அத்தனை பேரும் பொழந்து கட்டிட்டு வந்துடுவாங்க. இங்கே கேஸு எடுக்கலாம் வேணாம், கேஸ் எடுக்க வேணாம். நாங்கள் சொல்கிறோம் கேஸ் எடுக்க வேணாம். பெண்களை பற்றி பேசியிருக்காரு, தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேசியிருக்காரு. நாங்கள் இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரும் ஒரு நாளும் இதே ஊரில் பிறந்து வளர்ந்துருக்கோம். ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி அனுப்புவார், அனுப்ப மாட்டார். டிவிகே கட்சியில் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாரும் நம்பி அனுப்புகிறாங்க. அதுதான்டா தளபதி விஜய். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அசால்ட்டாக பேசுகிற. அடுத்த கட்சி மாதிரி எங்கள் கட்சி எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்படி தெரியும் தான் நைட்டாக இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் பாதுகாப்போடு எங்கள் ஈஸியாக நான் எங்களை பாதுகாப்பாக அனுப்பி விடுறாரு. நீங்கள் கிளம்பிட்டீங்களா, எப்படி வந்தீங்க, இந்த வண்டியில் ஏறுங்க, இப்படி போடுங்க அப்படின்னு எங்களை சொல்லி தான் அனுப்புகிறாரு.
இவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் போதோ எப்படா எங்கள் வீட்டுக்காரங்களாம் அனுப்பாமல் இருப்பாங்க? எல்லா ஆம்பளைங்களாம் என்ன மூஞ்சில் மீசை இல்லாமல் கழட்டி போட்டா உட்காந்துருக்கானுங்க. இவன் சொல்கிறானே, அப்போ எங்கள் வீட்டு ஆம்பளைங்க சேர்ந்தா இங்கே கூட்டம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இத்தனை பேரும் இங்கே வந்து சரியான நடவடிக்கை, அவர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணணும். எங்கள் பெண்கள்கிட்ட அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். கேட்கலன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டிய அடுத்தபடி அடி வேற மாதிரி இருக்கும் அவருக்கு. விமர்சனம் வந்து புதுசாக ஒரு குழந்தை வந்து அழகாக ரைம்ஸ் சொல்லிச்சு வைங்களேன், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைக்கு பிடிக்காது. அது அதில் இருக்குல்ல, கிரேடில் இருக்குல்ல. இப்போ அடுத்த பிள்ளை வந்து அதை ட்ரேஸ் ஒர்க் பண்ணுதுன்னா அந்த குழந்தைக்கு அது பிடிக்காது. ஏதாச்சும் பண்ணலாமா, ஏதாச்சும் குத்தலாமா, அந்த மாதிரி கதை தான் இது. நாங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். அதான் வடிவேல் சொல்லுவார், பழம் தின்னு கொட்டை போடுவாங்கன்னு. நாங்கள் கொட்டைலாம் போட மாட்டோம், கொட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு பழம் தோண்டி புதைச்சிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி டிவிகே பெண்கள் நாங்கள் எல்லாம் சிங்க பெண்கள், ஒருத்தரும் சிங்க பெண்கள். யாரும் வந்து கேவலமாக பணத்துக்கோ காசுக்காகவும் எதுக்காகவும் ஏலத்துக்கு போகிற ஆள் நாங்கள் கிடையாது. தளபதி ஃபஸ்ட் அங்கே போய் நின்னார் பார்த்தீங்களா, அதான் கெத்துங்க எங்களுக்கு. அதாங்க கெத்து. ஒரு அண்ணன் ஒரு நல்ல அண்ணங்க எங்களுக்கு. ஒரு அதுக்காக நீ பேச தெரியாமல் நீ பேசி இதை எதுக்குடா விமர்சனத்தை கொண்டு வந்துரு. உனக்கு அப்படி வந்து விமர்சனம் வேணும்னா போயிட்டு நீயும் பொண்டாட்டியும் போயிட்டு எங்கேயாச்சும் கிளப்பில் டான்ஸ் ஆடுங்க, அவுத்து போட்டு ஆடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்கள் டிவிகே பெண்கள் எங்களுக்குன்னா இந்த மாதிரி பட்டம் கட்டிட்டா வந்திருக்கோம். அடுத்தவங்களுக்கு டிவிகேக்கு வரமாட்டீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் பயங்கரமான கோவத்தில், அதிகமான கோவத்தில் இருக்காங்க. உங்கள் கூட இருக்க டிஎம்கே பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நீ பேசுவியா? இந்த வார்த்தை நீ பேசுவியா? இன்றைக்கி டிஎம்கே பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக தெரியணும். இந்த மாதிரி பேசுகிற ஒருத்தர் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருப்பார்? பேச விட்டுட்டு பார்க்குற ஒருத்தர் எப்படி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்? நீங்களே சொல்லுங்கள், நீங்களே ஒரு ரீசன் சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்படி ஒரு தரகுறைவாக பேசுகிற, இப்போ தான் ஒருத்தன் பேசிட்டு உள்ளே போனான், அடுத்து இவன் வந்துட்டான், இன்னும் எத்தனை பேர் இவர் அனுப்பி விடுவாருன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் தளபதிக்கு ஒவ்வொரு அடியும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. எங்கள் தளபதி சிங்கம் மாதிரி நின்றுட்டுருக்காரு. எங்கள் சிங்களாக தான் நிற்கிறோன்னு காமிச்சிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் அடி வாங்கினாலும் எங்கள் சிங்களாக தான் நிற்குது. எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த வார்த்தை வந்து என்னன்னா, பெண்களை பொண்டாட்டியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தை நேற்று பிறந்த குழந்தை கூட அவனை கொண்டு போய் செருப்படுத்தி அடிச்சிடும். அப்போ எங்கள் தளபதிக்கு கோபம் வராதா? இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்றைக்கி தளபதி அன்றைக்கி போய் நிற்கலன்னு தான் பெண்கள் எல்லாருக்குமே ஆதங்கம் வந்திருக்கும். எங்கள் தளபதி நின்னார் பாருங்க, அன்றைக்கி எங்கள் மனசில் நின்ட்டார். இன்றைக்கி போய் உடனே நின்னார் பாருங்க, அப்போ எங்கள் தளபதி வந்து எங்கள் மனசில் நின்றுட்டார். ஒரு அண்ணனா என்னங்க அர்த்தம்? அண்ணனுக்கு வித்தியாசம் தெரியாதா? ஏன் அண்ணனா இருக்கக்கூடாதா? ஏன் பெண்களை வந்து நம்ம சாதாரணமாக இப்போ ஒரு இதுவில் போய் பேசுனா அவளுக்கு எவ்வளோ பட்டம் கொடுக்குறாங்க தெரியுமா? குடியகாரி ஒன்று ஏற்று பேசிட்டானா இவள் குடிச்சிருப்பாளோ, இவளை பிராத்தல் கேஸில் போட்டுடலாமா? இவளை ஏங்க பெண்களை ஏன் இப்படி கொட்டி உட்கார வைக்கிறீங்க? எல்லாம் எழுந்துட்டோங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? பெண்கள் எழுந்து சிங்கமாக நிற்கிறோம் தளபதி பக்கத்தில். எங்கள் தளபதி கூட இருக்கிற டிவிகே பெண்களை யாராலையும் சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. உங்களுக்கு அவ்வளோ தில் இருந்தால் ஒருத்தர் மேலே கை வச்சு பார்க்க சொல்லுங்கள். ஒரு லேடிஸ் மேலே, நீ ஆம்பளைங்களை விடு, ஒரு பெண்கள் மேலே கை வச்சுப்பார், நாங்கள் யாருன்னு ஒன்று காட்டுறோம். அவ்வளோ. எங்களோட விமர்சனம் என்னென்னா, அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். இதுக்கு கண்டிப்பாக இது கேட்கலன்னா போராட்டம் வெடிக்கும்.